ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் SBI பேங்க்கில் இருக்கிற ஹர் அகார் லக்ஷாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹர் அகார் லக்ஷாதிபதினா ஒன்றும் இல்லை, உங்களுடைய வீட்டில் அதாவது லட்சங்களை சேமிக்கணும், ஒவ்வொரு வீட்லேயுமே எல்லாருமே லட்சங்களை கணக்கில் சேமிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக SBI வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் RD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து 1 lakh வர்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அடுத்தது இது உங்களுடைய மெயின் கோல் என்ன அப்படின்னா, ஸோ லட்சங்களை சேமிக்கணும். அதாவது அது 1 lakh இருக்கலாம், 2 lakh இருக்கலாம், 3 lakh இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம 1 lakh அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 lakh சேவ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பாயிண்ட் 3ல் ₹592 ₹591. ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் மந்த்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய டிபெண்ட் ஆன் டென்யூர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். அடுத்து பாயிண்ட் 4ல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டென்யூர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அதாவது 3 yearsலேருந்து 10 years வரைக்குமான டென்யூர்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த உங்களுக்கு என்ன டென்யூர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாப்புலராக நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 36 month அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது 3 years அண்ட் 4 yearsக்கான டென்யூர்ஸ் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பாயிண்ட் 5ல் ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் அப் டு 6.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சீனியர் சிட்டிசன் அப் டு 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல தான் இருக்கும். ஸோ 3 yearsக்கான டென்யூர்ஸ்னால் ஸோ எதுக்கேற்ற போல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 2 yearsக்கான டென்யூர்ஸ்னால் உங்களுக்கு அதுக்கேற்ற போல் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு நீங்கள் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போது மெச்சூரிட்டி வேல்யூ, அதாவது மந்த்லி எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 1 lakh கிடைக்கும் ஒரு ஷார்ட் பீரியடில் அப்படின்னா, இப்போ நான் ஒரு மந்த்லி 2500 வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3 வருஷத்துக்கு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 1 lakh rupees வந்து கிடைக்கும். ஸோ மந்த்லி ₹2500 சேவ் பண்ணணும். நீங்கள் ₹593 சொன்னீங்களே அப்படின்னா ஸோ அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மந்த்லி ₹2500 3 வருஷத்துக்கு சேவ் பண்ணிங்கன்னா 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது 1 lakh வந்து கிடைக்கும். ஸோ டெபாசிட் அடுத்தது மந்த்லி 5000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுவும் 3 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 2 lakh வந்து கிடைக்கும். ஸோ லட்சங்கள் அப்படின்ற கணக்கில் தான் இந்த மெயின் கோலாக இருக்கும். பாயிண்ட் 7ல் பார்த்திங்க அப்படின்னா ஸோ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னா ஸோ எவ்ரி இந்தியன் ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து 18 வயசு ஆனவங்களும் சரி, 18 வயசு ஆகலை அப்படின்னாலும் சரி தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சீனியர் சிட்டிசன் அவங்க, அதுக்கப்புறம் சொசைட்டி, இன்ஸ்டிடியூஷன்ஸ் யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பாயிண்ட் 8ல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த டெபாசிட் மோட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் இதுக்கான அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது பிரான்ச் மூலமாகவும் நீங்கள் போய்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்லைன் மூலமான யோனோ பேங்க், அடுத்தது பார்த்திங்க யோனோ ஆப் இருக்குது, அடுத்து நெட் பேங்கிங் மூலமாகவும் ஓப்பன் பண்ணலாம். பாயிண்ட் 9ல் பார்த்திங்க அப்படின்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய RD அமௌண்ட் பேஸ் பண்ணி இதுக்கு வந்து 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி லோன், அந்த பர்சனல் லோன், அடுத்தது கார் லோன் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். பாயிண்ட் 10ல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ மெச்சூர்ட் விட்ரால் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதாவது முன்கூட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாயிண்ட் 11. ஸோ பாயிண்ட் 11 அண்ட் 12 பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்கேஸ் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 time மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. மந்த்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சூஸ் பண்ணுவீங்க, பர்டிகுலர் டென்யூர் வந்து சூஸ் பண்ணுவீங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் சொல்கிற டென்யூர் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ ₹593 நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க 3 yearsக்கு அப்படின்னா அந்த 3 yearsம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்முடைய மெயின் டார்கெட் என்ன, எனக்கு 1 lakh வரணும். இப்போ ₹2500 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 lakh வந்து கிடைக்கும். அதே போல் ₹593 இன்வெஸ்ட் பண்ணால் எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் 1 lakh வந்து கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்கேஸ் அந்த அதாவது மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதாவது ₹5 ₹6 அந்த மாதிரி மிஸ்டு
பெனால்ட்டி வந்து சார்ஜஸும் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பெஸ்ட் அப்படின்னா, ஸோ சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஃபேமிலியில் சின்ன சேவிங்ஸ் வேணும், ஸோ ஒரு பர்டிகுலர் சேவிங்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு, அடுத்தது குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்கு, ஸோ குழந்தைங்களுடைய ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை சூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், அந்த 1 lakh அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டென்யூர் பொறுத்த வரைக்கும் 3 yearsல நீங்கள் மந்த்லி டெபாசிட்டாக 2502 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த டென்யூரில் 3 yearsக்கு அப்புறமா 1 lakh வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 4 வருஷத்தில் 4 வருஷமாக நீங்கள் டென்யூரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1812 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து அந்த 4 yearsக்கு அப்புறமா உங்களுக்கு 1 lakh வந்து கிடைக்கும். 5 years வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1407 ரூபா மந்த்லி 5 வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணணும். அப்படி பே பண்ணும்போது 5ஆவது வருஷத்தில் உங்களுக்கு அந்த 1 lakh வந்து கிடைக்கும். அதுவே 6 வருஷத்தில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி டென்யூர் வந்து 6 வருஷம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 1135 ரூபா பே பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த 6 வருஷம் கழிச்சு 1 lakh வந்து கிடைக்கும். ஸோ 7 வருஷத்து டென்யூர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி பேமெண்ட் 940 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு 1 lakh சம் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். 8 வருஷம் சூஸ் பண்ணுறீங்க, 8 வருஷத்துக்கு உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 795 ரூபா மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 1 lakhக்கான ப்ரீமியம். 9 years வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 682 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் 1 lakh வந்து உங்களுக்கு மெச்சூர்ட் அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ 10 years வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, 10 வருஷம் அப்படின்னா 591 ரூபா நீங்கள் சேவ் பண்ணணும். மந்த்லி நீங்கள் வந்து உங்களுக்கு ஆட்டோ டெபிட் மூலமாகவோ ஆட்டோ டெபிட் மூலமாக நீங்கள் போனால் உங்களுடைய பர்டிகுலர் அமௌண்ட்டில் ஒரு டேட்லேருந்து அதுக்கான அமௌண்ட்டை எடுப்பாங்க. ஸோ 10 years வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டென்யூர்ஸை வந்து அதிகப்படுத்த உங்களுடைய ப்ரீமியம் கம்மியாகும். அதுவே நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கான டென்யூர்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ உங்களுடைய பட்ஜெட் அமௌண்ட் நீங்கள் டார்கெட் பண்ண அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 3 yearsல 3 yearsக்கு 2502 ரூபா பே பண்ணால் 1 லட்ச ரூபா கிடைக்கும். அதுவே 10 yearsக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 591 ரூபா பே பண்ணால் உங்களுக்கு 1 lakh கிடைக்கும். ஸோ உங்களுடைய மெயின் டார்கெட் 1 lakh வந்து நம்ம சேவ் பண்ணுறது தான் இதனுடைய மெயின் ரூலாக இருக்கும்.